பெட்ரோல் டீசல் விலை ஒவ்வொரு நாளும் ஏறிக்கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி பதவியேற்றுக் கொள்வதற்கு முன்னால், அதாவது 2014 பெட்ரோலுடைய விலை 71 ரூபாய், டீசலுடைய விலை 53 ரூபாய், எல்பிஜி சிலிண்டருடைய விலை 414 ரூபாய். இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு மேல 1200 எல்பிஜி சிலிண்டர். பெட்ரோல் விலை 100 ரூபாவை தாண்டிடுச்சு. டீசல் விலை 100 தொட்டு கொண்டிருக்கிறது. இந்த நாட்டில் அதிகமாக அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் சாதாரண மக்கள். நீங்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய, நான் இங்க வந்து கத்துக்கிட்ட ஒரு ஹிந்தி வார்த்தை ஆம் ஆத்மி. ஆம் ஆத்மிகள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய 2 சக்கர வாகனங்கள். ஒரு நாளைக்கு அவங்களுக்கு ஒரு 1-2 லிட்டர் பெட்ரோல், 3 லிட்டர் பெட்ரோல் வேலைக்கு போனோம்னா போட வேண்டிய நிலையில இருக்கிறார்கள். 300 ரூபாய் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க வேலைக்கு போயிட்டு வரணும்னா. அதுவே கிட்டத்தட்ட 15,000 ரூபாய். விலை ஏற்றம் கோவிட் வந்த பொழுது அரசாங்கம் என்ன செஞ்சது? எம்பிக்களுடைய சேலரிய, வருமானத்தையே குறைத்தது. தனியார் நிறுவனங்கள் இதை தாண்டி செய்யும். நீங்கள் குறைச்சது தப்பில்லை, நியாயம், நான் இல்லைன்னு சொல்லல, அது சந்தோஷமா ஏற்றுக்கொண்டோம். ஆனால் எத்தனை தனியார் நிறுவனங்கள் அங்கே வேலை செய்து கொண்டிருந்தவர்களுடைய வருமானத்தை குறைத்தது, பாதியாக குறைத்தது. பல பேர் வேலை இழந்தார்கள். இந்த நிலையிலே ஒரு மாசம் ஒரு 30,000 ரூபாய் 25,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல 15,000 வேலைக்கு போகாம இருக்க முடியாது. 15,000 ரூபாய் பெட்ரோல் டீசலுக்கே கொடுக்கணும். எல்பிஜி சிலிண்டருக்கு 1000 ரூபாய் என்றால் 1000க்கு மேல கொடுக்கணும், 65 அப்படின்னு ஒரு நிலை இருந்தால் அந்த குடும்பம் எப்படி வாழ முடியும்? அது மட்டும் இல்லாமல் அத்தியாவசிய பொருட்கள், உணவு பொருட்களுடைய விலை அதிகரித்திருக்கிறது. 2014 பாம் ஆயில் 68 ரூபாய், இன்னைக்கு 160 ரூபாய். வனஸ்பதி 70, இன்னைக்கு 170. கிரவுண்ட்நட் ஆயில், கடலை எண்ணெய் 116, இன்னைக்கு 188. இப்படி எண்ணெய், ஒவ்வொரு குடும்பத்திலையும் பயன்படுத்தக்கூடிய எண்ணெயோடைய விலை இப்படி ஏறிக்கொண்டே இருக்கிறது. எல்லா பொருட்களுடைய விலையும். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் பேசும்பொழுது நிஷிகாந்த் துபே அவர்கள் வெங்காய விலை குறைஞ்சிருக்கு, டொமேட்டோ தக்காளி விலை குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாரு. அது ரெண்டையும் மட்டும் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு குடும்பத்திலயும் 3 வேளையும் சட்னி அரைச்சு சாப்பிட முடியுமா? எல்லா விலையும் ஏறி இருக்கு. அப்ப ஒரு குடும்பத்துல அந்த பிள்ளைகளுக்கு உணவு வாங்குவதற்கு கூட ஒரு தாயால் முடியாத ஒரு நிலை. கணவன் வேலைக்கு போகணும், பெட்ரோல் போடணும், பெட்ரோலுக்கு காசு போகுது, எல்பிஜி சிலிண்டர் வாங்கணும், அதுக்கு காசு போகுது. அதுவும் என்ன, நீங்க என்ன சொன்னீங்க? சப்சிடைஸ் பண்றோம், அதனால எல்லாரும் உங்களுடைய அந்த கோட்டாவை விட்டு கொடுத்துருங்கன்னு பல பேர் உங்களுடைய வாக்குகளை நம்பி விட்டு கொடுத்தார்கள். ஆனா இன்று கிட்டத்தட்ட யாருக்குமே அவங்களுடைய வங்கி கணக்கிலே வந்து சேர வேண்டிய அந்த சப்சிடி, எல்பிஜி சிலிண்டருடைய சப்சிடி வந்து சேருவதே இல்லை என்பதுதான் உண்மை நிதர்சனம். Sorry. No sir. मैं जरूर इसका जवाब तमिल में भी दूंगी, क्योंकि हाँ लगा लीजिए, क्योंकि सर बहुत ही पैशनेटली खानीमोड़ी जी बहुत विषय उठाया. बाकी वो जीएसटी पेन के ऊपर, पेंसिल शार्पनर के ऊपर, हॉस्पिटल बेड के ऊपर मैं आती हूँ. हाँ क्रिमेटेरियम के ऊपर भी आती हूँ सर. நவம்பர் 3ஆம் தேதி 2021
பெட்ரோல் மீது இருக்கக்கூடிய வரியை 5 ரூபாய் குறைச்சாரு மோடி ஐயா. டீசல் மீது இருக்கக்கூடிய வரியை 10 ரூபா குறைச்சார். அதே மாதிரி மே 2021 அது நவம்பர் 2021 மே 2022 மத்திய அரசு திரும்பவும் பெட்ரோல் மேல இருக்கக்கூடிய வரி 9 ரூபா 50 பைசா குறைச்சாங்க. டீசல் மேல 7 ரூபா குறைச்சாங்க. அதே நாள் எல்பிஜி உஜ்வலா கஸ்டமர்ஸ்க்கு 200 ரூபாய் மானியம் கொடுக்கறதாவும் अनाउंस பண்ணாங்க. सिर्फ एक हमारे तमिल आई डोंट नो इफ यू आर गेटिंग द ट्रांसलेशन हो रहा है ठीक. मगर सर தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு முன்னாடி டிஎம்கே அரசமைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய தேர்தல் மேனிஃபெஸ்டோல 5 ரூபா பெட்ரோல்ல நாங்க குறைப்போம், எலெக்ஷன்ல ஜெயிச்சு அரசமைச்சா 5 ரூபா குறைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி டீசல்ல 4 ரூபா குறைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதை தவிர Sir, I am continuing, sir. State government, adhe madri. Sir, I am not allowed to talk. I don't want interruptions. State government, adhe madri. 100 ரூபா எல்பிஜி சிலிண்டருக்கு சப்சிடி மானியம் கொடுக்கிறோம் அப்படின்னு கூட சொன்னாங்க. சார் கொஞ்சம் சோ 100 ரூபா மானியம் கொடுக்கறதாகவும் வாக்குறுதி கொடுத்தாங்க. அதே சமயம் சார் இது ரெண்டும் நடந்துருச்சு. Sir, I can't shout, sir. I'm very weak. Sir, this is outrageous, sir. அவங்க பேசும்போது நான் கேட்கணும், அவங்க பேசுற ஒவ்வொன்றையும் நான் கேட்கணும். ஆனா பதில் கொடுக்க வந்த போது தடுத்து நிறுத்துறது நல்ல அரசியல் இல்ல. நான் கொடுக்கிற பதில கேட்டுதான் ஆகணும். நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் இப்ப वரைக்கும். माननीय मंत्री जी, एक मिनट. If I'm like before, I can talk shouting. I am not able to shout now, sir. आपकी बात ही रिकॉर्ड में जा रही है, उनकी बात रिकॉर्ड में नहीं जा रही. This is purposely trying to disrupt me because I'm telling the truth. If they have objection, they should speak afterwards. Thank you. இன்னும் கேட்டு போங்க. Thank you. Sir, what is this, sir? ये क्या है सर? सर सर क्योंकि तमिल में इतना स्पष्ट बोले कि हमारे सरकार बच्चे के पेंसिल के ऊपर, दूध के ऊपर, मैं जरूर इसको भी तमिल में कहना चाह रही हूँ सर, चाहे वो इधर नहीं है बाहर जाके सुन लें,
वो गलत बोलने वाले विषय, उनके मैनिफेस्टो में जो प्रॉमिस किया उन्होंने वो नहीं किया, ऊपर से हमसे पूछ रहे। और ये भी एक दुख की विषय में बोलना चाह रही हूं, जब पत्रकार लोग जाकर के उनसे पूछे आपके मैनिफेस्टो में आपने बोला आप क्या कम नहीं किया, क्यों नहीं किया, केंद्र सरकार 2 बार ये कर चुके हैं, आप क्यों नहीं किया। उस समय எங்க மத்திய அரசு குறைச்சிட்டாங்க வரிய, நீங்க ஏன் குறைக்கல, ஒரு தரம் இல்ல 2 முறை குறைச்சிட்டாங்க, நீங்க ஏன் குறைக்கலன்னு கேட்டதுக்கு அவங்க அமைச்சர் சொல்றாங்க பதில், நாங்க ஏதாவது டேட் சொன்னோமா, நாங்க சொன்னோம் அவ்வளவுதான், क्या हमने कुछ डेट दिया है क्या, we said it, that's all। तारीख नहीं बोला ना जब कट करेंगे। अरे मैनिफेस्टो में बोला, केंद्र सरकार 2 बार काटा, आपने कम नहीं कर रही हो, और जब आप पूछ रहे हैं मीडिया, आप जवाब ये दे रहे हैं कि हमने डेट थोड़ी ना दिए, करेंगे, ये जवाब है सर। और वो लोग बोल रहे हैं मुझे एरोगेंट। आई डोंट माइंड इफ यू वांट टू कॉल मी एरोगेंट, मगर जवाब जनता के लिए जो आज मैं बोलने वाली थी क्रोकोडाइल टीयर्स, मगर शायद वो ऑब्जेक्शनेबल लिस्ट में पार्लियामेंट्री अनपार्लियामेंट्री में निकाला गया, मगर वही हो रही है। முதல கண்ணீர் வடிச்ச கதை இது। மத்திய அரசு குறைப்பாங்க, ஆனா நான் குறைக்க மாட்டேன், டேட் சொன்னேனா, ஓகே சார்। और दूसरा सर ये भी वो लोग बोले, और वो भी उनके हाउस में भी बोले कि डीजल का तो हम करने के लिए बोले, मगर हम कर नहीं सक रहे हैं क्योंकि हमारे पास कितने लोग डीजल उपयोग कर रहे हैं नंबर नहीं है, इसीलिए हम जो वायदा दिया कम करने के लिए वो कर नहीं पा रहे हैं, इसीलिए कि हमारे पास नंबर नहीं है। सो आखिर कुछ भी कटौती नहीं हुई, केंद्र सरकार के द्वारा 2 बार कटौती होने के बाद भी वो कम नहीं किए, और आज खड़े होकर के हमसे बार बार पूछ रहे कि पेट्रोल, डीजल, एलपीजी को भी सब्सिडी देने के लिए बोले कि हम नहीं देंगे। सो மத்திய அரசு மேல குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க உங்க வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றலன்றதை எடுத்து சொல்லணும்। 2 முறை நாங்க குறைச்ச பிறகு கூட நீங்க குறைக்கல। और इवन वर्स, आज पाल वेला कुறைஞ்சு जास्ती பண்ணிட்டீங்க, दूध के ऊपर आपने डाल दिया जीएसटी, कहने वाले तमिल डीएमके के नेतागण को मैं पूछ रही हूं, मान लीजिए हमने क्लियरली बोले ब्रांडेड दूध के ऊपर लगेगा, लूज में दूध खरीदो कुछ जीएसटी नहीं है, और केंद्र सरकार को इतना टिप्पणी करने वाले डीएमके सरकार क्या किया है सर। वो ब्रांडेड आइटम्स के ऊपर मैं बोल रही हूं, लूज के ऊपर तो कुछ नहीं कर सकते, उसके ऊपर टैक्स नहीं है। ये लीजिए, मान लीजिए 1 केजी का दही खरीदना है, डीएमको को बताना है तो उनकी भाषा में बताओ। हाँ, மத்திய அரசு மேல இவ்வளவு கோமா ஜிஎஸ்டி போட்டுட்டீங்கன்னு சொல்ற டிஎம்கே, பிராண்டட் ஐட்டம்ஸ்க்கு மேல தான் டாக்ஸ் போட்டிருக்காங்க ஜிஎஸ்டி கவுன்சில், அது மத்திய அரசு போடல, மோடி ஐயா போடல, ஜிஎஸ்டி கவுன்சில் உங்க மந்திரியும் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி கவுன்சில்ல தான் நிர்ணயம் ஆச்சு। அதுல 5% தான் பிராண்டட் ஐட்டம்ஸ்க்கு மேல வரி போடணும்। இன்னைக்கு பப்ளிக்கா நியூஸ் பேப்பர்ல வந்திருக்க ஐட்டம் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன்। 1 கேஜி தயிர் வாங்கினா 100 ரூபாய் பழைய ரேட்டு, அதுக்கு மேல 5% டாக்ஸ் போட்ட பிறகு அது 105 ரூபாய் ஆகணும்। ஆனா நீங்க என்ன விலைக்கு விக்கிறீங்க, 120। 5% ஜிஎஸ்டி கவுன்சில் போட சொல்லிச்சு, ஆனா நீங்க எவ்வளவு போடுறீங்க, 1। ரெண்டாவது லஸ்ஸி, அதாவது இனிப்பா இருக்கக்கூடிய மோர் 27 ரூபாய்க்கு விற்க வேண்டியது பழைய ரேட்டு, 5% ஜிஎஸ்டி டாக்ஸ் போட்ட பிறகு பிராண்டட் ஐட்டம் போட்ட பிறகு அது 28 ரூபாய் 35 காசா இருக்கணும், ஆனா நீங்க 30 ரூபாய்க்கு விற்கிறீங்க। ஜிஎஸ்டி மேல பழி போட்டுட்டு நீங்க ஹையர் ரேட்டை போடுறீங்க, மக்களுக்கு பாரம் சுமத்துறீங்க। அதே மாதிரி
பட்டர் மில்க், மோர், அதே மாதிரி மோர் 10 ரூபாய்க்கு விற்க வேண்டியது மோர், அது மேல 5% டாக்ஸ் போட்டா அது 10 ரூபா 50 காசு ஆகணும். 12 ரூபாய்க்கு இன்னைக்கு விற்கிறீங்க. இன்னைக்கு அது எப்படி நியாயம்? ஜிஎஸ்டி கவுன்சில் மேல போட்டுக்கிட்டு நீங்க அதிக விலைக்கு விற்கிறீங்க, பழி ஜிஎஸ்டி மேல. ஆனா ஜிஎஸ்டினா மத்திய அரசுன்னு சொல்றீங்க. மத்திய அரசு உங்க அமைச்சரும் தான் உட்கார்ந்து இருந்தாரு அதே ஜிஎஸ்டி கவுன்சில்ல. ஏகமானதாக எல்லாரும் சேர்ந்து யுனானிமஸா எடுத்த டிசிஷன். இதுல புதுசா ஏழைகளுக்கு கஷ்டம் கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே பண்ணல சார். சோ ஒவ்வொரு ஐட்டம்லயும் ஜிஎஸ்டி கவுன்சில் 5% போடுங்க. பிராண்டட் ஐட்டம்ஸ்க்கு மேலன்னா நீங்க 5%க்கு மேல போட்டுட்டு ஜிஎஸ்டி கவுன்சில் மேல பழி சொல்றீங்க. இது தப்பு. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்க மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி. சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். ஹாய் வணக்கம், நான் பூர்ணா பேசுறேன். Don't forget to subscribe Cut to Cut. Cut to Cut viewers, if you like this video, please subscribe, comment and share.